Hi friends, good evening. என் பேர் லோகேஷ். லாஸ்ட் மந்த்க்கான P&L பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நான் வந்து 11 lakhs வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன். பட் லாஸ்ட் மந்த் ஒரு கிளைண்ட் வந்து கால் பண்ணி 11 lakhs யூஸ் பண்ணுறதா கரெக்டாக எங்கே 11 யூஸ் பண்ணுறீங்களா, 5 யூஸ் பண்ணுறீங்களா, 15 யூஸ் பண்ணுறீங்களா அந்த மாதிரி கேட்டார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுதான் ஓவராலாக ஸ்டாக்ஸ் நான் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 7.4 லட்சத்துக்கு இருக்குது. மார்ஜினில் கட்டுறேன் பாருங்கள். மார்ஜினில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதுதான் வந்து நான் ப்ளச் பண்ணதுக்கான வேல்யூ 6,48,00,000 கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் நான் கேஷ் வந்து ஒரு 4,80,00,000 கிட்ட வச்சுருக்கேன். ஓவராலாக நெட்டாக பார்த்தீங்கன்னா 11,12,000 கிட்ட இருக்குது. ஓகேங்களா, அதை தான் ஒரு வாட்டி 11 lakhs அப்படின்னு சொல்லுவேன். 11 to 11.5 டிபெண்ட்ஸ் ஆன் த மார்க்கெட். ஓகேங்களா, ஹோல்டிங்ஸ் வந்து மேஜராக பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கப்புறம் ஏதாவது ப்ராஃபிட் புக் பண்ணவும் நெஃப்டி பீஸை தான் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் போயிடலாம். நம்மளோட ஐடி பாருங்க, ஒரு நிமிஷம் எங்கே பாருங்கள். இந்த ஐடியில் தான் நான் எவ்ரி மந்த் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் வித் கேபிட்டல் ஆஃப் 11 lakhs to 11,30,000, 11,50,000. இந்த கேபிட்டலுக்கு நடுவில் தான் நம்ம ட்ரேட் வந்து எவ்ரி மந்த் வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா, அதுவுமே வந்து ஹோல்டிங்ஸ் வாங்கி வச்சுட்டு இதுக்கு நம்ம வந்து ப்ளெச் பண்ணி விளையாடிட்டுருக்கோம். ரிமைனிங் ஃப்ரீ கேஷ் வச்சுட்ருக்கோம். ஓகேங்களா, ஸ்டேட்மெண்ட் போயிடலாம். எஃப்என்டோ மட்டும்தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா, டேட் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி October 1லேருந்து October 31 வரைக்கும் பார்க்கலாம். ஓகேங்களா, நான் ஷோ ஆஃப் கொடுக்குறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இது 2,400 ப்ராஃபிட், இது 8,136 வந்து லாஸ். இது பாருங்கள் 12,879 அது ப்ராஃபிட். ஓகேங்களா, இது பாருங்கள் 20,000 இங்கே மைனஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, இது பாருங்கள் 5,000 இது ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து மாறி மாறி தான் வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள் 10,000 ப்ராஃபிட்ஸ் வந்து ஃபுல்லாமே நான் பண்ணுறது வந்து செல்லிங் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ், நான் பையிங் பண்ணுறது இல்லை. ஓகேங்களா, ஓன்லி பியூர்லி செல்லிங் மட்டும்தான் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு டிபெண்ட்ஸ் வந்து ஒரு 6 லாட்டு 4 லாட்டு அந்த மாதிரி வந்து செல்லிங் போகலாம். ஓகேங்களா, எண்ட் ஆஃப் த பேஜுக்கு போயிடுறேன். எண்ட் ஆஃப் த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நெட்டாக ப்ராஃபிட் வந்திருக்கா லாஸ் வந்திருக்கா நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்ததுலேயே வந்து திஸ் இஸ் த ஹையஸ்ட் லாஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த அளவுக்கு லாஸ் ஆனது இல்லை. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ காட் 33,000 rupees லாஸ் ஆஃப் 1 month. 1 month ஸ்டேட்மெண்ட்டில் இவ்வளோ பெருசு எனக்கு லாஸ் ஆனது இல்லை. பேஸ்ட் ஆன் த கேபிட்டல் பார்த்தீங்கன்னா என்னோடய லாஸ் வந்து 3%. எப்பயுமே இந்த அளவுக்கு பர்சன்டேஜ் எனக்கு லாஸ் ஆனது இல்லை. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து 33,000 வந்து லாஸ் ஆகிருக்கு பேஸ்ட் ஆன் த கேபிட்டல் ஆஃப் 11 lakhs. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இன்னொரு 5 months கழிச்சு ஓகேங்களா, இது வந்து இப்போ போயிட்டுருக்கிறது ஃபுல்லாமே வந்து அல்கோவில் தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, இன்னொரு 5 or 6 months கழிச்சு நான் வந்து மேனுவல் ட்ரேடும் வந்து ரெகுலராக நான் இதுக்கு முன்னாடி பண்ணிட்டேன். அந்த மேனுவல் ட்ரேடும் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இதுவும் காட்டுவேன். ப்ளஸ் அந்த ஜெரோதாவில் வந்து அட்லீஸ்ட் ஒரு லாட்காவது மேனுவல் ட்ரேட் அங்கே பண்ணுற மாதிரி அதையும் வந்து இதுக்கப்புறம் வந்து அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 5 months டைம் வேணும். பிகாஸ் அதுக்கு ஃபண்ட் வந்து அங்கே இது பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து மேனுவல் ட்ரேடும் உங்களுக்கு காட்டலான்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.